நல்லது செய்வோம். நல்லதை மட்டுமே செய்வோம். அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் புகழ் மீடியாவின் அன்பு வணக்கங்கள். 7/6/2025க்கான ராசி பலன்கள். ஜூன் மாதம் சனிக்கிழமை. விஸ்வாவசு வருடம் வைகாசி மாதம் 24ஆம் தேதி. நல்ல நேரம் காலை 7:30 மற்றும் 8:30. மாலை 4:30 மற்றும் 5. கௌரி நல்ல நேரம் காலை 10:30 மற்றும் 11:30. மாலை 9:30 மற்றும் 10:30. ராகு காலம் 9 மற்றும் 10:30. குளிகை 6 மற்றும் 7:30. யமகண்டம் 1 மற்றும் 3. சூலம் கிழக்கு. பரிகாரம் தயிர். திதி இன்று காலை 6:45 வரை ஏகாதசி, பின்பு துவாதசி. நட்சத்திரம் இன்று காலை 11:34 வரை சித்திரை, பின்பு சுவாதி. யோகம் இன்று அதிகாலை 5:51 வரை சித்த யோகம், பின்பு காலை 11:34 வரை மரண யோகம், பின்பு சித்த யோகம். சந்திராஷ்டமம் இன்று காலை 11:34 வரை போராட்டாத்தி, பின்பு உத்திரட்டாத்தி. மேஷம் ராசி நேயர்கள். இன்று நீங்க புகழ்ச்சிக்கெல்லாம் மயங்க மாட்டீர்கள். காரியங்களை அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். இன்று நிர்வாக தொடர்புகள் போன்ற விஷயங்கள்ல ரொம்ப தெளிவாக செயல்படுவீர்கள். அக்கம் பக்கத்தில் இன்று உங்களுக்கு என்று நல்ல பேர் ஏற்படக்கூடுங்க. இன்று எதிர்பாராத திருப்பங்கள் உங்களுக்கு ஏற்படக்கூடும். முயற்சியின் மூலம் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். பணிகளை விரைவாக செய்து முடிப்பீர்கள். குடும்ப உறுப்பினர் தேவையான உதவிகளை வழங்கக்கூடும். தொழில் வியாபார நெருக்கடிகளை சமாளித்து விடுவீர்கள். அளவான மூலதனம் போதுமானது. தொழிலுக்கு இருப்பதை வைத்துக் கொண்டு சிறப்புடன் வாழ பாருங்கள். உற்பத்தி விற்பனை சுமாரான அளவில் இருக்கும். இன்று திட்டமிட்ட பணிகளில் முன்னேற்றம் இருக்கும். அதிகம் கவனம் எடுத்துக்கொண்டால் காரியங்களை வெற்றி இருக்குங்க. திருமண முடிவுகள் பற்றிய பேச்சுவார்த்தை வெற்றியை கொடுக்கும். கணவன் மனைவிக்கிடையே அன்பு அதிகரிக்கக்கூடும். எதிலும் உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. திறமையின் அடிப்படையில் வெற்றி பெறுவீர்கள். சிலருக்கு வேலைகளில் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கொள்வது நல்லது. பிரச்சனைகளுக்கு கண்டிப்பாக முடிவு கிடைக்குங்க. பணவரவு ஓரளவு திருப்தியை ஏற்படுத்தி கொடுக்கும். இன்று நிகழ்கால தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். இன்று எதை செய்வதாக இருந்தாலும் யோசித்து மட்டும் செய்யுங்கள். குழப்பம் வேண்டாம். இன்று பெண்கள் காரியங்களை அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். தேவைகளை ஓரளவு பூர்த்தி செய்து கொள்வீர்கள். பிரச்சனைகளுக்கு முடிவு கட்டுவீர்கள். பெண்களுக்கு இன்று மனம் போல் வாழ்க்கை அமைதிவிடக்கூடும். காதல் மட்டும்தான் சிரமத்தை கொடுக்கும். என்ன செய்வது என்று புரியாத புதிர் போல் இருக்கும். 2-3 நாட்களுக்கு விட்டு பிடியுங்கள். எல்லாம் சரியாகும். இன்று மாணவர்கள் படிப்பில் முழு அக்கறை எடுத்துக் கொள்ளுங்கள். நல்ல விஷயங்களை கற்றுக்கொள்வீர்கள். இன்று திறமையின் அடிப்படையில் எதிலும் வெற்றி பெறுவீர்கள். மாணவர்களுக்கு இன்று கலைத்துறையில் மிகுந்த ஆர்வம் ஏற்பட கொடுங்க. இன்று முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது இளம் பச்சை நிறத்தில் ஆடிய வேண்டும். இளம் பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும், சனிக்கிழமை என்பதினால் எள் கலந்த சாதத்தையும் காக்கைக்கு அன்னமாக கொடுத்துவிட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் இளம் பச்சை மற்றும் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள். அஸ்வினி. இன்று கொடுத்த வாக்குறுதி எப்படியும் காப்பாற்றி கொடுப்பீர்கள். மனம் போல் வாழ்க்கை கண்டிப்பாக அமைந்துவிடக் கொடுங்க. பிரச்சனைகளுக்கு முடிவு கட்டும் நாளாக இருக்கக்கூடும். திறமையின் அடிப்படையில் முன்னேறி செல்வீர்கள். காசு பணத்தை சேமிப்பாக மாற்றுங்கள். முதலீடுகள் சார்ந்த விஷயங்களை தன்னை ஈடுபடுத்திக் கொள்ளுங்கள். இன்று உங்களுக்கு மாற்றங்கள் ஏற்படும் நாளாக இருக்க கொடுங்க. பரணி. திட்டங்கள் அனைத்தும் கை கொடுக்கும். தொழில் வியாபாரம் சீராக நடக்கக்கூடும். முடிவுகளில் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். குடும்ப உறுப்பினர்கள் தேவையான உதவிகளை வழங்க கொடுங்க. பண வரவு கண்டிப்பாக திருப்தியை கொடுக்கும். இன்று பிரச்சனைகளுக்கு முடிவு கிடைக்கும். வியாபார நிமித்தமாக பயணங்கள் செல்லக்கூடிய சூழல் கண்டிப்பாக இருக்குங்க. கிருத்திகை. இன்று நீங்க நேர்மையுடன் செயல்படுவீர்கள். அடுத்தவருக்கு எடுத்துக்காட்டாக விளைவீர்கள். காரியங்களை கச்சிதமாக செய்து முடிப்பீர்கள். உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுப்பீர்கள். இன்று உங்களுக்கு முழு முயற்சியில் முன்னேற்றம் இருக்கும். பணிகளை விரைவாக முடித்து வெற்றி பெற முடியும். அடுத்தவரிடம் வீண் விவாதம் பேச வேண்டாம். அதனை மட்டும் பார்த்துக் கொள்ளுங்கள். ரிஷபம் ராசினியர்கள். இன்று மனசுக்குள் சிறு சஞ்சலம் ஏற்பட்டு பின்னர் சரியாகும். நல்லோர்களின் ஆலோசனை கண்டிப்பாக நன்மை கொடுக்கும். தொழில் வியாபாரத்தில் நிலுவை பணிகளை நிறைவேற்றி விடுவீர்கள். பண வரவு உங்களுக்கு சீராக இருக்க கொடுங்க. திருப்திகரமான முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. மற்றவரின் கருத்துக்களுக்கு மதிப்பு கொடுப்பது நன்மை கொடுக்கும். கூடுதல் பணி சுமை என்று நீங்க ஏற்றுக்கொள்ள வேண்டியிருக்கும். மேலிடத்திடம் இன்று உடைய கருத்துக்களை தெரிவிக்கும் பொழுது கவனம் இருக்கட்டும். பொது வாழ்க்கையில் தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். வீண் அலைச்சலை மட்டும் குறைத்துக் கொள்ளுங்கள். தடை தாமதம் ஏற்பட்டது கண்டிப்பாக சரியாகும். கவனமாக செயல்பட்டால் எதிலும் வெற்றி இருக்கும். புதிய முயற்சிகளை தள்ளி போடுவது மிக நல்லது. எதிலும் சிறப்புடன் செயல்பட்டு வெற்றி வகை சூட முடியுங்க.
பொறுப்புடன் கண்டிப்பாக ஈடுபட்டால் எதிலும் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். பெண்கள் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்திக் கொள்வீர்கள். திட்டங்களை அற்புதமாக வழிவகுப்பீர்கள். எல்லோர் மனதிலும் இடம் பிடிப்பீர்கள். பெண்களுக்கு என்று நல்லவைகள் நடைபெறும் நாள் என்று சொல்ல முடியுங்க. இன்று காதல் பெரிய அளவில் குழப்பத்தை ஏற்படுத்தும். கண்டிப்பாக ஜெயிக்கும் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். காதலில் கொஞ்சம் விட்டுப்பிடிப்பது நல்லது. என்று மாணவர்கள் படிப்படியாக முன்னேறி செல்வீர்கள். வாழ்க்கை தரத்தை மேம்படுத்திக் கொள்வீர்கள். மாணவர்களுக்கு என்று முக்கிய பொறுப்புகள் கண்டிப்பாக கைகூடுங்க. என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது வெள்ளை நிறத்தில் ஆடிய அணி வேண்டும். வெள்ளை நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும், சனிக்கிழமை என்பதினால் எள் கலந்த சாதத்தையும் காக்கைக்கு அன்னமாக கொடுத்துவிட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 5 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள் கிருத்திகை. இன்று விருப்பமான விஷயங்களை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். காரியங்களை அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். மன தடுமாற்றம் குழப்பம் ஏற்பட்டது கண்டிப்பாக மாறுங்க. தொட்டக்குறை விட்டக்குறை எல்லாம் சரியாகும். அடுத்தவரிடம் வீண் விவாதம் பேச வேண்டாம். கணவன் மனைவிக்கிடையே அந்யோன்யம் அதிகரிக்கும். என்று உங்களுக்கு தொழில் அடுத்த கட்டத்திற்கு செல்ல கொடுங்க. இந்த நாளை நீங்க மகிழ்ச்சியுடன் கொண்டாடி மகிழ்வீர்கள். ரோகிணி, இந்த நாள் உங்களுக்கு பெரிய அளவில் மாற்றங்கள் ஏற்படக்கூடும். வியாபார நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள். திறமையின் அடிப்படையில் முன்னேறி செல்வீர்கள். குடும்ப உறுப்பினர்கள் தேவையான உதவிகளை வழங்க கொடுங்க. வியாபார நெருக்கடிகளை இன்று நீங்க சமாளித்து விட முடியும். மாற்றங்களை கண்டிப்பாக ஏற்படுத்திக் கொள்ளக்கூடும். இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் முடிவு கட்ட கொடுங்க. மனசுக்குள் சிறு சஞ்சலம் ஏற்பட்டு பின்னர் சரியாகும். நல்லோரின் ஆலோசனை நன்மை கொடுக்கும். என்று உங்களுக்கு எதிர்பாராத திருப்பங்கள் ஏற்படும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. மிருக சிரிஷம், சொந்த பந்தங்கள் வருகை இருக்குங்க. மனசுக்கு பிடித்தமான இடத்திற்கு சென்று வருவீர்கள். பொறுமையுடன் செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள். தொழில் வியாபார நடைமுறை சீராக இருக்கக்கூடும். மனம் கொஞ்சம் அலைப்பாய்ந்து கொண்டிருக்கும். முக்கிய தேவைகளை ஓரளவு நிறைவேற்றி விடுவீர்கள். என்று உங்களுக்கு கையில் காசு பணம் வழங்க கொடுங்க. கவனமாக காரியங்கள் ஈடுபட்டால் வெற்றி ஏற்படக்கூடும். இன்று மன தெளிவு ஏற்படும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. மிதுனம் ராசினியர்கள், இன்று உங்களுக்கு முக அழகு கூடிவிடும் நாளாக இருக்கக்கூடும். அதிகம் பொறுப்புடன் இன்று செயல்பட்டு எதிலும் வெற்றி பெறுவீர்கள். பணிகளை இன்று நீங்க விரைவாக செய்து முடிப்பீர்கள். தொழில் வியாபார நடைமுறை ஓரளவு சீராக இருக்கக்கூடும். முக்கிய தேவைகளுக்காக கொஞ்சம் நீங்க கடன் பெறக்கூடிய சூழல் இருக்குங்க. நேரத்திற்கு உணவு எடுத்துக்கொள்வது மிக சிறப்பு. உடல் நலம் உங்களுக்கு சீராகும். பாதுகாப்பு குறைவான இடங்களுக்கு செல்ல வேண்டாம். வியாபாரம் தொடர்பான வழக்கு விவகாரங்கள் தள்ளி போடுவது நல்லது. எதிர்பார்த்த லாபம் கண்டிப்பாக கிடைக்கும். பண தேவைகள் கண்டிப்பாக சீராக கொடுங்க. உத்தியோக மாற்றங்கள் ஏற்படக்கூடும். கூடுதலாகவே பணியாற்றக்கூடிய சூழல் இருக்கின்றது. மேல் அதிகாரிகள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார்கள். குடும்பத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் ஒரு முடிவுக்கு வர கொடுங்க. வேலை செய்யக்கூடிய இடங்களில் நல்ல பேர் எடுக்கக்கூடும். அனுகூலமான நல்ல சொல் உருவாக கொடுங்க. வீட்டு தேவைகளை கடைசி நேரத்தில் பூர்த்தி செய்து கொள்வீர்கள். பெண்களுக்கு வருமானம் சீராக இருக்கும். மனமும் திருப்திகரமாக இருக்கக்கூடும். காதலில் மட்டும்தான் குழப்பம் இருக்கும். அது புரியாத புதிர் போல் இருக்கும். விட்டு பிடியுங்கள். என்று மாணவர்கள் தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். கல்வியில் கண்டிப்பாக ஜெயிக்க முடியுங்க. பிடித்தமான உயர்கல்வி அமைந்துவிடக்கூடும். மாணவர்களுக்கு இன்று எதிலும் முன்னேற்றம் ஏற்படும் நாள் என்று சொல்ல முடியுங்க. இன்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது நீல நிறத்தில் ஆடிய அணி வேண்டும். நீல நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும், சனிக்கிழமை என்பதினால் எள் கலந்த சாதத்தையும் காக்கைக்கு அன்னமாக கொடுத்துவிட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 1 மற்றும் 5. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள் மிருக சிரேஷம். இன்று நீங்க விடாபடியாக செயல்பட்டு எதிலும் வெற்றி பெறுவீர்கள். காரியங்கள் ஓரளவு கண்டிப்பாக சூடு பிடிக்குங்க. மனம் கொஞ்சம் அமைதி நிலையை அடையக்கூடும். செல்லும் இடங்கள் எல்லாம் சிறப்புகள் இருக்கும். வெற்றிக்கான செய்திகள் கண்டிப்பாக வரக்கூடும். அடுத்தவருடைய உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுப்பீர்கள். என்று ஓரளவு பொன்னான நாளாக கண்டிப்பாக அமைந்து விட கொடுங்க. திருவாதிரை, தாய் தந்தையருக்கு வேண்டியவற்றை செய்து கொடுப்பீர்கள். அற்புதமாக காரியங்கள் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். சேமித்து வைத்த பணம் செலவுக்கு பயன்படக்கூடும். முயற்சி கண்டிப்பாக திருவினையாக்க கொடுங்க. பிடித்தமான உணவுகளை உண்டு மழுவீர்கள். சகோதர சகோதரிகளுக்கு வேண்டியவற்றை செய்து கொடுப்பீர்கள். அடுத்தவருடைய உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுப்பீர்கள். இன்று ஓரளவு பொன்னான நாளாக இருக்க கொடுங்க. மதியத்திற்கு மேல் நல்ல செய்திகள் வரக்கூடும். இன்று நீங்க முயற்சிகளை மேற்கொண்டால் எதிலும் உங்களுக்கு வெற்றி ஏற்பட கொடுங்க. இன்று சூழ்நிலைகள் உங்களுக்கு சாதகமாகவே அமைந்துவிடக்கூடும். புனர்பூசம், ஆலய வழிபாடு மனசுக்கு மகிழ்ச்சி கொடுக்குங்க. பொருளாதாரத்தில் ஏற்படக்கூடிய சிக்கல்களை சரி கட்டி விடுவீர்கள். அற்புதமாக காரியங்கள் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள்.
இரவும் பகலும் உழைத்த உழைப்பிற்கு நல்ல பலன் கிடைக்குங்க. முடிவில் ரொம்ப லாபகமாக இருப்பீர்கள். இன்று உங்களுக்கு மனம் போல் வாழ்க்கை அமைந்துவிடக்கூடும். தொட்டது கண்டிப்பாக துலங்கக்கூடுங்க. பிள்ளைகளுக்கு வேண்டியவற்றை செய்து கொடுப்பீர்கள். இன்று உங்களுக்கு முற்போக்கான சிந்தனை வெளிப்படக்கூடும். முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள். எதிலும் முன்னேற்றம் வரக்கூடுங்க. கடகம் ராசினியர்கள் இன்று மிகவும் அற்புதமாக காரியங்கள் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். உள்ளொன்று வைத்து குறை ஒன்று பேசுவதை அடையாளம் கண்டுகொள்வீர்கள். அதிக பொறுப்புகளை உணர்ந்து கொண்டு செயல்படுவீர்கள். எதிர்பார்த்த காரியம் கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். கடகம் ராசினியர்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. கடந்த கால உழைப்புக்கு நல்ல பலன் இப்பொழுது கிடைக்க கொடுங்க. எதிர்பாராத திருப்பங்கள் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். உணவு கட்டுப்பாடு இருப்பது ரொம்ப நல்லது. யார் என்ன சொன்னாலும் யோசித்து பேசுங்கள். அதுதான் வெற்றிக்கு வழிவகுக்கும். இன்று பிடித்தமான உணவுகளை உண்டு மழுவீர்கள். காலப்போக்கில் உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்குங்க. இன்று திறமையின் அடிப்படையில் எதிலும் வெற்றி பெறுவீர்கள். இன்று உங்களுக்கு மன அழுத்தம் ஏற்பட்டது கூட கண்டிப்பாக மாறுங்க. சிந்தனையில் சில வளங்கள் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். அதன் காரணமாகவே சில விஷயங்களை அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். உணவு கட்டுப்பாடு இருப்பது ரொம்ப நல்லது. யார் என்ன சொன்னாலும் யோசித்து மட்டும் பேசுங்கள். அது ரொம்ப முக்கியம். நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டு இருப்பது கண்டிப்பாக வெற்றிக்கு வழிவகுக்கும். இன்று பிடித்தமான வேலைகளை தன் ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். ஆலய வழிபாட்டினை இன்று மேற்கொள்வீர்கள். இன்று பிள்ளைகளின் நலன் கருதி சில முக்கிய முடிவுகள் எடுப்பீர்கள். எதிர்காலத்தை கருத்தில் கொண்டும் சில முக்கிய முடிவுகள் எடுப்பீர்கள். முதலீடுகள் சார்ந்த விஷயங்கள் கவனம் இருக்கட்டும். உடல் சோர்வும் அசதியும் கொஞ்சம் காணப்படுங்க. நேரம் கிடைக்கும் பொழுது ஓய்வெடுத்துக் கொள்வது நல்லது. என்று பெண்கள் வீண் விவகாரங்களில் தலையிட வேண்டாம். அக்கம் பக்கத்தில் பேசும்பொழுது கவனம் இருக்கட்டும். கணவன் மனைவிக்கிடையே திடீர் கருத்து வேறுபட்டு பின்னர் சரியாகுங்க. பெண்கள் கணவனிடம் பேசும் பொழுது கொஞ்சம் கவனமாக பேசுங்கள். இன்று காதல் கடகம் ராசினியருக்கு கொஞ்சம் இழுபறியாகவே இருக்கும். காதல் கை கூடுமா கூடாதா என்ற சூழ்நிலைகள் கொஞ்சம் இருக்கும். பார்த்துக் கொள்ளுங்கள். காதல் கண்டிப்பாக ஜெயிக்க முடியும். நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். என்று மாணவர்கள் சிறுக சிறுக சேமிப்பீர்கள். தடைகளை உடைத்திருந்து கல்வியில் வெற்றி பெறுவீர்கள். உயர்கல்வி பிடித்தமான கல்வியாக இருக்குங்க. மாணவர்கள் கொஞ்சம் பிடிவாத குணத்தை மாற்றிக்கொள்ள வேண்டும். பெற்றோரிடம் கவனமாக பேச வேண்டும். அவருடைய அறிவுரையை ஏற்றுக்கொள்ளுங்கள். என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது நீல நிறத்தில் ஆடிய நீ வேண்டும். நீல நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும், சனிக்கிழமை என்பதினால் எல் கலந்த சாதத்தையும் காக்கைக்கு அன்னமாக கொடுத்துவிட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 3 மற்றும் 7. அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் வெள்ளை நிறம். நட்சத்திர பலன்கள் புனர்பூசம். இன்று சாதிக்கக்கூடிய வல்லமை கண்டிப்பாக ஏற்பட கொடுங்க. நிகழ்கால தேவைகள் ஓரளவு பூர்த்தியாகும். சான்றோர்களின் சந்திப்பு இன்று ஏற்படக்கூடும். நல்லவைகள் ஒரு பக்கம் நடைபெற கொடுங்க. கொடுத்த வாக்குறுதி இன்று காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். பிள்ளைகள் விஷயத்தில் அக்கறையுடன் செயல்படுவீர்கள். என்று நீங்க அதிக பொறுப்புகளை ஏற்றுக்கொண்டு சிறப்புடன் வாழ்க்கை நடத்துவீர்கள். பகைமையை மட்டும் தயவு செய்து வளர்த்துக் கொள்ள வேண்டாம். பூசம். ஆன்மீகத்தில் உங்களுக்கு நாட்டம் அதிகரிக்கக்கூடும். காரியங்களும் ஓரளவு சூடு பிடிக்க தொடங்கும். யதார்த்தமாக செயல்படக்கூடிய சூழலும் இருக்க கொடுங்க. அடுத்த ஒரு விஷயத்தில் மட்டும் தலையிட வேண்டாம். நுணுக்கமான வேலைகளை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். உணவு கட்டுப்பாடு இருப்பது ரொம்ப நல்லது. என்று நீங்க வியாபார நெருக்கடிகள் எல்லாம் சமாளித்து கண்டிப்பாக வெற்றி பெறுவீர்கள். ஆயில்யம். குழப்பங்கள் படிப்படியாக தீருங்க. மனம் போல் வாழ்க்கை அமைந்துவிடக்கூடும். கடந்த கால உழைப்புக்கு நல்ல பலன் ஏற்படக்கூடும். இன்று யதார்த்தமாக செயல்படக்கூடிய சூழல் இருக்குங்க. அடுத்த ஒரு விஷயத்தில் மட்டும் தலையிட வேண்டாம். குடும்ப உறுப்பினர் உங்களுக்கு ஆதரவாக பேச கொடுங்க. சான்றோர்களின் ஆசையும் கிடைக்கக்கூடும். இன்று குடும்பத்தில் ஏதாவது சிறு குழப்பம் ஏற்பட்டு பெண்ணு சரியாகும். உடைய கருத்துக்களை மற்றவர்கள் ஏற்றுக்கொள்வார்கள். இருந்தாலும் நீங்க பொறுமையாக எதையும் அணுகுங்கள். வெற்றி நிச்சயம். சிம்மம் ராசினியர்கள் இன்று எதிர்பார்ப்புகள் ஓரளவு பூர்த்தியாகுங்க. நண்பர்கள் கேட்ட உதவிகளை கண்டிப்பாக செய்து கொடுப்பீர்கள். கடந்த கால உழைப்பின் அருமையை இப்போது நீங்க உணர்ந்து கொள்வீர்கள். புதிய பொறுப்புகளை இன்று நீங்க ஏற்றுக்கொள்வீர்கள். அனைவரின் எதிர்பார்ப்பையும் கண்டிப்பாக பூர்த்தி செய்து கொள்வீர்கள். செயல்களில் உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. திருப்திகரமான முன்னேற்றம் கண்டிப்பாக வரக்கூடும். சான்றோர்களின் ஆசை கிடைக்கக்கூடும். பெரியவர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருக்க கொடுங்க. இன்று புதிய அணுகுமுறையால் தொழில் வியாபாரத்தில் இருந்த இடையூறுகளை சரி செய்துவிட முடியும். ஆதாய வருமானம் கண்டிப்பாக கிடைக்கும். அரசியல்வாதிகளுக்கு எதிர்ப்புகள் விலகி செல்ல கொடுங்க. முக்கிய நபர் ஒருவரை சந்தித்து உரையாடுவீர்கள். அவர்களால் உங்களுக்கு எதிர்காலத்திற்கு நன்மைதான் வரக்கூடுங்க. வரவுக்கு ஏற்ற செலவுகள் ஒரு பக்கம் இருக்கக்கூடும். அதே நேரத்தில் அதற்கான கூடுதலான முயற்சிகள் மேற்கொள்ள வேண்டியிருக்கும். பயணத்தில் சின்ன சின்ன தடங்கள் ஏற்பட்டு பின்னர் சரியாகுங்க. மனசுக்குள் ஏதாவது ஒரு கவலை இருந்து கொண்டே இருக்கும். வாய்க்கு ருசியான உணவுகளை உண்டு மழுவீர்கள். உடல் ஆரோக்கியத்தில் தனி கவனம் எடுத்துக் கொள்ளுங்கள். வீண் செலவுகளை கட்டுப்படுத்துங்கள்.
தொழில் வியாபாரத்தில் லாபம் கண்டிப்பாக குறையுங்க. இருப்பதை வைத்துக் கொண்டு திட்டங்கள் இருக்கட்டும். பண வரவு இன்று சீராக இருக்கக்கூடும். புதிய ஆர்டர்கள் வருவது கொஞ்சம் தாமதப்படக்கூடுங்க. வாடிக்கையாளரிடம் அனுசரித்து செல்வது நல்லது. போட்டிகள் கண்டிப்பாக குறையும். பெண்கள் இன்று முன்னேற்றமான வாழ்க்கையை அமைத்துக் கொள்வீர்கள். முடிவுகளை மிக தெளிவாக எடுப்பீர்கள். அக்கம் பக்கத்திலும் நல்ல பேர் எடுப்பீர்கள். பெண்களுக்கு இன்று வராமல் இருந்த பணம் கண்டிப்பாக வரக்கூடும். காதல் மட்டுமே தான் உங்களுக்கு சிக்கலை ஏற்படுத்தி கொண்டிருக்கும். அது இன்று மட்டுமில்லை, கடந்த காலங்களில் கொஞ்சம் சிரமம் இருக்குங்க. இது சரியாவதற்கு கொஞ்சம் பொறுமை வேண்டும். காதலில் நீங்க அவசரப்பட வேண்டாம். என்று மாணவர்கள் படிப்படியாக முன்னேறி செல்வீர்கள். வாழ்க்கை தரத்தை மேலோக்கி அமைத்துக் கொள்வீர்கள். மாணவர்களுக்கு இன்று பொறுப்புகள் கண்டிப்பாக கொடுங்க. யதார்த்தமாக செயல்படக்கூடிய சூழல் வெளிப்பட கொடுங்க. இன்று முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது வெள்ளை நிறத்தில் ஆடிய நீ வேண்டும். வெள்ளை நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும், சனிக்கிழமை என்பதினால் எள் கலந்த சாதத்தையும் காக்கைக்கு அன்னமாக கொடுத்துவிட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 6 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மற்றும் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள். மகம். இன்று நீங்க பேச்சை குறைத்துக் கொண்டு பேசுவது மிக நல்லதுங்க. யார் என்ன சொன்னாலும் யோசித்து மட்டும் பேசுங்கள். பெரிய அளவில் உங்களுக்கு பிரச்சனைகள் எதுவும் இருக்காது. மனம் தெளிந்த நீரோடை போல் காணப்படக்கூடும். முடிவுகளை கண்டிப்பாக தெளிவு இருக்குங்க. அதிர்ஷ்டம் ஒரு பக்கம் தேடி வரக்கூடும். நல்லவர்கள் நட்பாக கொடுங்க. பயணங்கள் செல்லப்பட்ட திட்டம் வெற்றியை கொடுக்கும். வேலை நிமித்தமாக வெளியூர் பயணம் இன்று நீங்க சென்று வருவீர்கள். பூரம். குடும்பத்தில் ஏற்படக்கூடிய சிரமங்களை சரி கட்டி விடுவீர்கள். அற்புதமாக காரியங்கள் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். பிடித்தமான உணவுகளை இன்று நீங்க உண்டு மழுவீர்கள். பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் நாளாக இருக்க கொடுங்க. விருப்பமான விஷயங்களை தன் ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். இன்று உங்களுக்கு எதிலும் பேச்சாற்றல் வெளிப்படும் நாளாக இருக்க கொடுங்க. அற்புதங்கள் கண்டிப்பாக நிகழக்கூடும். இன்று காலை பொழுது மிகுந்த மகிழ்ச்சி கொடுக்கும். இன்று வெளி உலக தொடர்பு விரும்பும் விதத்தில் அமைதி விட கொடுங்க. உத்திரம். இன்று உங்களுக்கு கையில் காசு பணம் புழங்கக்கூடும். நெருக்கடிகளை எல்லாம் சமாளித்து வெற்றி பெறக்கூடிய சூழல் இருக்குங்க. அதிர்ஷ்டம் உங்களை கண்டிப்பாக அரவணைத்துக் கொள்ளும். வெற்றிக்கான சூழல் கண்டிப்பாக இருக்கின்றது. முயற்சி மட்டும் பண்ணுங்கள். இன்று நிலுவையில் உள்ள பணம் கண்டிப்பாக வரக்கூடும். எதிர்காலமும் சிறப்பாக இருக்கக்கூடும். நல்லவைகளும் கண்டிப்பாக நடக்கக்கூடும். இன்று உங்களுக்கு மாற்றங்கள் எதிலும் கூடும் நாளாக இருக்க கொடுங்க. சொந்த பந்தங்கள் வருகை இருக்கும். இந்த நாளை நீங்க அற்புதமாக வழிநடத்துவீர்கள். திட்டங்கள் அடிப்படையில் வெற்றி வாகை சூடுவீர்கள். கன்னி ராசி நேயர்கள். இந்த சிரமங்களை இன்று நீங்க படிப்படியாக குறைத்துக் கொள்வீர்கள். எதிலும் உங்களுக்கு வேகம் பிறக்க கொடுங்க. நண்பர்கள் கேட்ட உதவிகளை செய்து கொடுப்பீர்கள். அதிக பொறுப்புகளை உணர்ந்து கொண்டு செயல்படுவீர்கள். பணிகளையும் விரைவாக செய்து முடிப்பீர்கள். கூட்டு முயற்சி கண்டிப்பாக வெற்றி கொடுக்குங்க. நண்பரிடம் கேட்ட உதவியும் பரிபூர்ணமாக கிடைக்கும். மகிழ்ச்சி நிறைந்த மனதுடன் செயல்படுவீர்கள். தொழில் வியாபாரத்தில் இருந்த தாமதம் விலகி செல்லுங்க. பண பரிவர்த்தனையில் நல்ல முன்னேற்றம் ஏற்படக்கூடும். ஓய்வு நேரத்தில் இசைப்பாடலை ரசித்து மகிழ்வீர்கள். உத்தியோக நிமித்தமாக பயணங்கள் சென்று வருவீர்கள். வீண் அலைச்சலை மட்டும் குறைத்துக் கொள்ள வேண்டும். சக நண்பர்களின் ஆதரவு இருக்கக்கூடும். மன வருத்தங்கள் ஏற்பட்டாலும் கண்டிப்பாக நீங்கும். மேல் அதிகாரிகள் சொன்ன வேலையை சிறப்பாக செய்து முடிப்பீர்கள். ஆர்வமுடன் பணியில் ஈடுபடுவீர்கள். குடும்பத்தில் வீண் குழப்பம் ஏற்பட்டு கண்டிப்பாக சரியாகுங்க. வாழ்க்கை துணையின் பேச்சை கேட்டு செயல்படக்கூடிய சூழல் இருக்கின்றது. கணவன் மனைவிக்கிடையே வாக்குவாதங்களை தவிர்ப்பது நன்மையை கொடுக்கும். பிள்ளைகளுடன் அனுசரித்து செல்வது எதிலும் முன்னேற்றம் இருக்குங்க. உறவினர்கள் நண்பர்கள் மூலம் உங்களுக்கு கண்டிப்பாக உதவிகள் பெறப்படக்கூடும். என்று பெண்கள் அத்தியாவசிய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். அற்புதமாக காரியம் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். யோகமான நல்ல பலன் ஏற்படக்கூடும். பெண்கள் முழு முயற்சி எடுத்தால் எதிலும் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். காதல் அடுத்த கட்ட நகர்வுக்கு செல்லும் பயப்பட வேண்டாம். விட்டு கொடுத்து செல்லுங்கள். அமைதியுடன் செயல்படுங்கள். காதல் கண்டிப்பாக கை கொடுங்க. என்று மாணவர்கள் யதார்த்தமாக நடந்து கொள்வீர்கள். தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். அற்புதங்கள் கண்டிப்பாக வெளிப்பட கொடுங்க. மாணவர்களுக்கு இன்று திறமையின் அடிப்படையில் வெற்றி பெற முடியும். நல்லவைகள் கண்டிப்பாக நடக்கும். இன்று முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது நீல நிறத்தில் ஆடிய நீ வேண்டும். நீலம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும், சனிக்கிழமை என்பதினால் எள் கலந்த சாதத்தையும் காக்கைக்கு அன்னமாக கொடுத்துவிட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 3 மற்றும் 5. அதிர்ஷ்ட நிறம் பச்சை மற்றும் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள். உத்திரம். இன்று உங்களுக்கு தனவரவு சீராக இருக்கும். செல்லும் இடங்கள் எல்லாம் நல்ல முன்னேற்றம் இருக்குங்க. கமிஷன் துறையில் லாபம் கிடைக்கக்கூடும்.
சகோதர வகையில் உங்களுக்கு நல்லது நடக்கக்கூடும். ஆசைகளும் கனவுகளும் பூர்த்தியாகும். திருமண முயற்சி வெற்றியை கொடுக்குங்க. அஸ்தம், யோசிக்காமல் செய்த காரியங்களை கூட வெற்றி இருக்குங்க. வெளி உலக தொடர்பு விரும்பும் விதத்தில் அமைதி விடக்கூடும். காரியங்கள் ஓரளவு கண்டிப்பாக கை கொடுக்கும். எதிர்பாராத திருப்பங்கள் இன்று ஏற்படக்கூடுங்க. உணவு கட்டுப்பாடு இருப்பது ரொம்ப நல்லது. பிரச்சனைகளுக்கு கண்டிப்பாக தீர்வு கிடைக்கும். இன்று உங்களுக்கு போராட்டமான வாழ்க்கைக்கு முற்றுப்புள்ளி ஏற்படக்கூடுங்க. இந்த நாள் உங்களுக்கு மதியத்துக்கு மேல் நல்ல செய்திகள் வரக்கூடும். சித்திரை, இன்று உங்களுக்கு வராமல் இருந்த பணம் கண்டிப்பாக வரக்கூடும். தேவைகளும் ஒரு பக்கம் பூர்த்தியாக கூடும். அடுத்தோடைய உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுப்பீர்கள். உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவதை அடையாளம் கண்டு கொள்வீர்கள். வியாபார தந்திரங்களை இன்று கற்றுக்கொள்வீர்கள். நியாயமான விஷயங்களை தன்னீடுபடுத்திக் கொள்வீர்கள். இன்று உங்களுக்கு முகப்பொலிவும் அழகும் கூடிவிடும். நல்லவைகளும் கண்டிப்பாக நடக்கக்கூடும். இன்று எதிர்பாராத திருப்பங்கள் ஏற்படக்கூடும். ஆசைகள் கனவுகள் கண்டிப்பாக பூர்த்தியாகுங்க. திட்டங்கள் அனைத்தும் கண்டிப்பாக கை கொடுக்கும். முயற்சி பண்ணுங்கள். முடியாதது ஏதும் இல்லைங்க. துலாம் ராசினியர்கள், இன்று உங்களுக்கு சந்தோஷமான வாழ்க்கை அமைதிவிடக்கூடும். பொருளாதாரத்தில் கூட உங்களுக்கு நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. விருப்பமான உணவுகளை உண்டு மழுவீர்கள். எதிர்பார்த்த காரியத்தில் வெற்றி பெறுவீர்கள். ஏற்றுமதி இறக்குமதி துறையில் முன்னேற்றம் அடைவீர்கள். நண்பரிடம் சந்தோஷத்தை பகிர்ந்து கொள்வீர்கள். தொழில் வியாபாரத்தில் வளர்ச்சி பணி எளிமையாக இருக்க கொடுங்க. ஆதாய பண வரவு கண்டிப்பாக கிடைக்கும். சேமிப்பை கொஞ்சம் அதிகப்படுத்துவீர்கள். குடும்பத்தில் இருந்த டென்ஷன் கண்டிப்பாக நீங்கும். கணவன் மனைவிக்கிடையே மகிழ்ச்சி நிலவும் நாள் என்றே சொல்ல முடியும். பிள்ளைகளின் எதிர்காலம் பற்றிய சிந்தனை அதிகரிக்கும். நண்பர்களால் தேவையான உதவிகள் கிடைக்கக்கூடும். எந்த ஒரு தடைகளையும் தாண்டி எடுத்த காரியத்தில் வெற்றி பெறுவீர்கள். மனசுக்குள் ஒருவித மகிழ்ச்சி ஏற்பட கொடுங்க. எதிர்காலம் குறித்து சில முக்கிய முடிவுகள் எடுப்பீர்கள். சிந்தனையில் சில மாற்றங்கள் ஏற்படக்கூடும். எல்லா காரியங்களும் நல்லபடியாக நடக்கும், பயப்பட வேண்டாம். எடுத்துக்கொண்ட வேலைகளில் இருந்த பிரச்சனைகள் கண்டிப்பாக தீரும். ஆராய்ந்து செய்யும் காரியங்கள் சாதகமான பலனை கொடுக்குங்க. விடாபிடியாக செயல்பட்டு எதிலும் வெற்றி பெறுவீர்கள். ஆசைகள் கனவுகள் கண்டிப்பாக பூர்த்தியாகும். இன்று உங்களுக்கு பெரிய அளவில் மாற்றங்கள் ஏற்படும் நாள் என்றே இந்த நாளை சொல்ல முடியுங்க. பெண்கள் தேவையில்லாத பிரச்சனைகளை தள்ளிட வேண்டாம். பெண்களுக்கு இன்று மாற்றங்கள் ஏற்படக்கூடும். நல்லவைகள் கண்டிப்பாக நடைபெறக்கூடும். பெண்கள் இந்த இனிய நாளை கொண்டாடி மகிழ்வர்கள். காதலில் மட்டும் கொஞ்சம் சிரமம் இருக்கும். விட்டு பிடியுங்கள், அமைதி காணுங்கள். காதலை பொறுத்தவரை யோசித்து எதையும் செய்யுங்கள். இன்று மாணவர்கள் பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்குங்க. எதிர்பாராத திருப்பங்கள் ஏற்படக்கூடும். முக்கிய பொறுப்புகளை இன்று ஏற்றுக்கொள்வீர்கள். மாணவர்கள் அற்புதமாக செயல்படக்கூடிய சூழல் இருக்குங்க. எதிர்காலம் சிறப்பாக இருக்க கொடுங்க. கல்விக்கான முடிவுகளை தெளிவாக எடுங்கள், அது போதும். இன்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது வெள்ளை நிறத்தில் ஆடை அணி வேண்டும். வெள்ளை நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும், சனிக்கிழமை என்பதினால் எள் கலந்த சாதத்தையும் காக்கைக்கு அன்னமாக கொடுத்துவிட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மற்றும் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள். சித்திரை, இன்று உங்களுக்கு மனம் சந்தோஷம் அடையக்கூடும். காரியங்களில் ஓரளவு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். சிரித்த முகமும் கண்டிப்பாக வெளிப்படக்கூடும். பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் நாளாக இருக்க கொடுங்க. தெளிவான சிந்தனை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். சுவாதி, நல்ல திட்டங்கள் வெளிப்படுங்க. வாழ்க்கையில முன்னேற நீங்க கடுமையான முயற்சிகளை மேற்கொள்வீர்கள். டென்ஷனை மட்டும் குறைத்துக் கொள்ளுங்கள். நண்பரிடம் சந்தோஷமாக பகிர்ந்து கொள்வீர்கள். இன்று சுய தொழில் லாபம் பெறுவீர்கள். பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளில் பங்கு கொள்வீர்கள். இன்று உங்க நல்ல மனசுக்கு எதிர்பார்த்த காரியம் வெற்றியை கொடுக்கும். விசாகம், பிள்ளைகளின் எதிர்காலம் குறித்து சில முக்கிய முடிவுகள் எடுப்பீர்கள். தடைகளை உடைத்தறிந்து கண்டிப்பாக வெற்றி பெறுவீர்கள். எடுத்த காரியத்தில் அற்புதமாக வெற்றி பெற முடியும். மனசுக்குள் ஒருவித மகிழ்ச்சி ஏற்படக்கூடும். இன்று நல்லவைகள் கண்டிப்பாக நினைக்க கொடுங்க. பிரச்சனைகளுக்கு முடிவு கிடைக்கக்கூடிய சூழல் இருக்குங்க. டென்ஷனை மட்டும் குறைத்துக் கொள்ள வேண்டும். வியாபார நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள். இன்று ஆதாய பண வரவு கிடைக்கக்கூடும். சேமித்து வைத்த பணம் செலவுக்கு பயன்படக்கூடுங்க. விருச்சிகம் ராசினியர்கள், இந்த குழப்பங்களுக்கெல்லாம் தீர்வு கிடைக்கும் நாளாக இருக்கக்கூடும். மாறுபட்ட கருத்து உள்ளவரிடம் விவாதம் எதுவும் பேச வேண்டாம். தொழில் வியாபாரத்தில் இலக்கு நிறைவேற கூடுதல் அவகாசம் தேவைப்படும். செலவில் இன்று நீங்க சிக்கனத்தை கடைபிடிக்க வேண்டும். பிள்ளைகள் வழியில் உங்களுக்கு நல்லது நடைபெற கொடுங்க. நல்ல செயல் மனதை மகிழ்விக்கும். தொழில் வியாபாரம் சிறப்பாக நடைபெற கொடுங்க. பழைய பாக்கியங்கள் கண்டிப்பாக வசூலாகும். புதிய ஆர்டர்கள் கண்டிப்பாக கிடைக்கும். முக்கிய நபர்களின் ஆதரவும் கிடைக்கப் பெறுவீர்கள். உத்தியோகத்தில் இருப்பவரின் பணம் சம்பாதிக்கும் திறமை வெளிப்பட கொடுங்க. அதிகாரம் செய்யக்கூடிய சூழல் கண்டிப்பாக இருக்கின்றது. மேல் அதிகாரிகள் கொடுத்த வேலையை திறமையுடன் செய்து முடிப்பீர்கள். பாராட்டும் புகழும் கண்டிப்பாக ஏற்பட கொடுங்க. குடும்பத்தில் இருந்த குழப்பங்கள் நீங்கி தெளிவு பிறக்கக்கூடும். சகோதர சகோதரிகளின் அன்பும் ஆதரவும்
கண்டிப்பாக ஏற்படக்கூடும். பேச்சில் உங்களுக்கு சாமர்த்தியம் கண்டிப்பாக கொடுங்க. இன்று உங்களுக்கு திட்டங்கள் அனைத்தும் கண்டிப்பாக கை கொடுக்கும். மாற்றங்களும் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். சாமர்த்தியம் என்று வெளிப்பட கொடுங்க. வருமானமும் கண்டிப்பாக திருப்தியை கொடுக்கும். பெண்கள் இன்று எல்லாவற்றையும் புரிந்து கொண்டு செயல்படுவீர்கள். பிரச்சனைகளை எல்லாம் சரி கட்டி விடுவீர்கள். பெண்களுக்கு நல்ல திருப்பங்கள் ஏற்பட கொடுங்க. நல்லவைகள் நடைபெறும் நாள் என்று சொல்ல முடியும். இன்று காதல் கொஞ்சம் குழப்பத்தை கொடுக்கும். காதலில் முடிவெடுக்கும் பொழுது மட்டும் தெளிவிருக்கட்டும். குழப்பம் இல்லாமல் இருப்பது மிக நல்லது. இன்று மாணவர்கள் அவசர முடிவில் எடுக்க வேண்டாம். திட்டங்கள் அனைத்தும் கண்டிப்பாக கை கொடுக்கும். தடைகளை உடைத்தெறிந்து கல்வியில் வெற்றி பெற முடியும். உயர்கல்வி மிகுந்த சிறப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். மாணவர்களுக்கு இன்று எதிலும் பொறுமை இருப்பது மிக நல்லது. இன்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது சிவப்பு நிறத்தில் ஆடிய நீ வேண்டும். சிவப்பு நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும், சனிக்கிழமை என்பதினால் எள் கலந்த சாதத்தையும் காக்கைக்கு அன்னமாக கொடுத்துவிட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மற்றும் வெள்ளை நிறம். நட்சத்திர பலன்கள். விசாகம். இன்று மனம் உங்களுக்கு திருப்தி அடையக்கூடும். காரியங்களில் ஓரளவு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். பிடித்தமான வேலைகளை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். சிறந்த செயல்பாடுகள் கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். புதிய முயற்சி உங்களுக்கு முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். பணம் சம்பாதிக்கக்கூடிய திறமை வெளிப்படக்கூடும். இன்று உங்களுக்கு நல்லவைகள் நடைபெறும் நாள் என்றே கண்டிப்பாக சொல்ல முடியுங்க. அனுஷம். இன்று நல்லவைகள் கண்டிப்பாக நடைபெறக்கூடும். மாற்றங்கள் இன்று ஏற்படக்கூடும். திட்டங்கள் அனைத்தும் உங்களுக்கு கண்டிப்பாக கை கொடுக்கும். ஆசைகள் கனவுகள் பூர்த்தியாக கூடும். திருமண முயற்சிகள் கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். வாகனத்தில் மித வேகத்தை நீங்க பின்பற்ற வேண்டும். வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்குங்க. இன்று உங்களுக்கு தடைகளை உடைத்திருந்து வெற்றி பெறும் நாள் என்றே இந்த நாளை சொல்ல முடியுங்க. கேட்டை. நிர்வாகத்தில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளுக்கு முடிவு கிடைக்குங்க. நல்ல விஷயங்கள் உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். கையில் ஓரளவு காசு பணம் பழகக்கூடும். புதிய ஆர்டர்கள் கண்டிப்பாக கிடைக்கும். முக்கிய நபர்களின் ஆதரவும் கிடைக்கப் பெறுவீர்கள். திறமையுடன் செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள். இன்று கொடுத்த வேலையை கச்சிதமாக செய்து முடிப்பீர்கள். இன்று உங்களுக்கு எதிலும் சாமர்த்தியம் வெளிப்படும் நாளாக இருக்க கொடுங்க. வருமானம் திருப்தியை கொடுக்குங்க. இன்று அன்பு நண்பர்களின் ஆதரவு கண்டிப்பாக மகிழ்ச்சி கொடுக்கும். தனுசு ராசினியர்கள் இன்று எதிலும் உங்களுக்கு புத்துணர்ச்சி ஏற்படக்கூடும். எதிர்பார்த்த காரியங்கள் மிக சிறப்பாக நடைபெறக்கூடும். சிறு செயல்கள் கூட கடினமாக தோன்றும் பார்த்துக் கொள்ளுங்கள். பொது விவகாரத்தில் நிதானத்தை பேசுவது நல்லது. தொழில் வியாபாரத்தில் உள்ள அனுகூலத்தை நீங்க பாதுகாக்க வேண்டும். அளவான பண வர வேண்டி கிடைக்க கொடுங்க. வாகனத்தில் மித வேகத்தை நீங்க பின்பற்ற வேண்டும். வெளியூர் மற்றும் வெளிநாடு செல்வதில் இருந்த தடைகள் விலகி செல்லக்கூடும். எதிர்பார்த்த அதிர்ஷ்டங்கள் கண்டிப்பாக வரக்கூடும். எதிர்பாராத திருப்பங்களும் இன்று ஏற்படக்கூடும். நீங்கள் எதிர்ப்பவர்களை வெற்றி கொள்வீர்கள். பண வரவும் சீராக இருக்க கொடுங்க. அதிகாரம் செய்யக்கூடிய பதவிகள் தேடி வரக்கூடும். எதிர்பாராத நல்ல திருப்பங்கள் ஏற்பட கொடுங்க. மனசுக்குள் சந்தோஷம் கண்டிப்பாக உண்டாகும். தனுசு ராசினியர்களுக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் சமாளித்து முன்னேறி செல்வீர்கள். தெளிவான முடிவுகள் எடுப்பதன் மூலம் வெற்றிகரமான வாழ்க்கையை அமைத்துக் கொள்வீர்கள். எழுபறியான காரியங்களை கண்டிப்பாக வெற்றி இருக்கோங்க. பெண்கள் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்திக் கொள்வீர்கள். சிறப்பாக இதிலும் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். யோகமான நல்ல பலனையும் ஏற்படுத்திக் கொள்வீர்கள். பெண்களுக்கு இன்று மனம் போல் வாழ்க்கை அமைதிவிடக்கூடும். காதல் ஏற்படக்கூடிய சிரமங்கள் கண்டிப்பாக விலகி செல்லும். விட்டு கொடுங்கள். அமைதி காணுங்கள். காதல் கண்டிப்பாக அடுத்த கட்டத்திற்கு செல்லுங்க. இன்று மாணவர்கள் சந்தோஷமான தருணங்களை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். மாணவர்கள் சிறு வயது முதலே மூட நம்பிக்கைகளை கவனம் கொள்ள வேண்டாம். நல்ல ஞானத்தை வளர்த்துக் கொள்ளுங்கள். பெற்றோரிடம் இன்று கவனமாக பேசுங்கள். பிடிவாத குணத்தை மாற்றிக் கொள்ளுங்கள். மாணவர்கள் எதை செய்வதாக இருந்தாலும் கொஞ்சம் யோசித்து செய்யுங்கள். இன்று முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது பச்சை நிறத்தில் ஆடிய நீ வேண்டும். பச்சை நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும், சனிக்கிழமை என்பதினால் எள் கலந்த சாதத்தையும் காக்கைக்கு அன்னமாக கொடுத்துவிட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். மூலம் இன்று நீங்க விடாபிடியாக செயல்படக்கூடிய சூழல் இருக்குங்க. நல்ல நண்பர்களை சேர்த்து சொல்லுங்கள். கெட்ட சகவாசத்தை அடியோடு ஒழியுங்கள். விருப்பமான விஷயங்களை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். திட்டங்கள் அனைத்தும் கண்டிப்பாக கை கொடுக்கும். இன்று உங்களுக்கு மாற்றங்கள் ஏற்படும் வகையில் சூழல் அமைதிவிடக் கொடுங்க. பொதுவான விஷயங்களை தலையிடும் பொழுது கவனம் இருக்கட்டும். நீங்கள் உண்டு, உங்கள் வேலை உண்டு என்று இருக்க பாருங்கள். அரசியல் ஏதும் பேச வேண்டாம். போராடம். நல்ல நண்பர்களை சேர்த்துக் கொள்வீர்கள். அரசியல் ரீதியாக எடுத்த முயற்சி வெற்றி கொடுக்குங்க. எதிலும் புதுமை படைக்கும் நாளாக இருக்க கொடுங்க. விருப்பமான வேலைகளை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள்.
பிரச்சனைகளுக்கு கண்டிப்பாக முடிவு கட்டுவீர்கள். ஆழ்ந்த உறக்கமின்றி ஏற்படக்கூடுங்க. இன்று உங்களுக்கு மனம் போல் வாழ்க்கை அமைந்துவிடக்கூடும். நல்லவைகள் கண்டிப்பாக நடக்கும். உத்திராடம் நேர்மையை நிலைநாட்டிக் கொள்வீர்கள். விருப்பமான விஷயங்களை தன் ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். அற்புதங்கள் கண்டிப்பாக நிகழக்கூடுங்க. மாற்று மருத்துவம் ஓரளவு கை கொடுக்கும். இன்று எதிர்மறையான திருப்பங்கள் ஏற்படக்கூடும். நீங்கள் நினைப்பது ஒன்று நடப்பது ஒன்றாக இருக்கக்கூடுங்க. அதனை சரி கண்டித்துக் கொள்ள வேண்டும். கொஞ்சம் மட்டும் யோசித்து பேசுங்கள். டக்கென்று வரக்கூடிய முன்கோபத்தின் காரணமாக சில குழப்பங்கள் வெளிப்படக்கூடும், பார்த்துக் கொள்ளுங்கள். மகரம் மகரம் ராசி நேயர்கள், இன்று உங்களுக்கு வெளி உலக தொடர்புகள் கண்டிப்பாக விரும்பும் விதத்தில் அமைந்துவிடக்கூடும். நண்பரிடம் சொந்த விஷயங்களை பேச வேண்டாம். சில நேரங்கள்ல அது கேலி கிண்டல் பேச்சாக்க மாறிவிடும், பார்த்துக் கொள்ளுங்கள். தேவையான பண உதவி கண்டிப்பாக கிடைக்கும். உற்சாகமுடன் செயல்படக்கூடிய சூழல் இருக்கும். தொழிலில் உங்களுக்கு மாற்றங்கள் ஏற்படக்கூடும். விருப்பமான விஷயங்களை தன் ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். வாழ்க்கை தரமும் கண்டிப்பாக மேலோங்கும். வாழ்க்கை வளர்ச்சி பாதையை நோக்கி செல்ல கொடுங்க. இலக்கை கண்டிப்பாக பூர்த்தி செய்து கொள்வீர்கள். உபரி பண வருமானம் இன்று வரக்கூடுங்க. வியாபார நோக்குடன் இன்று நீங்க அனைவரிடத்திலும் பழகுவீர்கள். முக்கியமான செயல் எளிமையாக நிறைவேறும். கூடுதல் சொத்துக்கள் வாங்க போட்ட திட்டம் வெற்றியை கொடுக்கும். அனுகூலமான நல்ல சொல் வெளிப்பட கொடுங்க. பண வரவும் சீராக இருக்கக்கூடும். ஏற்கனவே செய்த ஒரு காரியத்தின் பலன் இப்பொழுது கிடைக்க கொடுங்க. திடீர் மன வருத்தம் ஏற்பட்டது கண்டிப்பாக மாறும். மற்றவர்களுக்கு உதவ போய் வீண் பிரச்சனை கொஞ்சம் உண்டாகும், பார்த்துக் கொள்ளுங்க. கவனமாக இதில் ஈடுபட்டால் வெற்றி இருக்குங்க. வாகனங்களில் செல்லும் பொழுது கவனம் இருக்கட்டும். எச்சரிக்கையுடன் பணியில் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். எல்லா விதங்களிலும் உங்களுக்கு நன்மை ஏற்பட கொடுங்க. மன துயரம் ஏற்பட்டது கண்டிப்பாக நீங்கும். சிற்றின்ப செலவுகள் கொஞ்சம் அதிகரிக்கும். மனசுக்குள் ஏதாவது கலக்கம் இருந்து கொண்டே இருக்கும், பார்த்துக் கொள்ளுங்கள். காரணமே இல்லாமல் வீண் பழி சுமக்க வேண்டியிருக்குங்க. ஒதுங்கி சென்றாலும் வழியே வந்து சிலர் சண்டை போடக்கூடும். கவனமாக இருப்பது எப்பொழுதும் நல்லது. என்று மட்டுமில்லை, என்றும் எதையும் யோசித்து செய்யுங்கள், அது போதும். பெண்கள் இன்று நல்ல நல்ல விஷயங்களை கற்றுக்கொள்வீர்கள். திறமையின் அடிப்படையில் வெற்றி பெறுவீர்கள். பெண்களுக்கு இன்று யோகமான நல்ல பலன் ஏற்படக்கூடும். மாற்றங்கள் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். திட்டங்கள் அனைத்தும் கை கொடுக்கும். காதல் கொஞ்சம் குழப்பத்தை ஏற்படுத்தும். விட்டு பிடியுங்கள், அமைதி காணுங்கள். காதல் கண்டிப்பாக ஜெயிக்கும், நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். இன்று மாணவர்களுக்கு கல்வியில் வெற்றி பெறக்கூடிய அம்சம் இருக்குங்க. மாணவர்கள் இந்த இனிய நாளை கொண்டாடி மகிழ்வர்கள். எல்லாவற்றிலும் முன்னேற்றத்தை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். மாணவர்களுக்கு இந்த அற்புதங்கள் கண்டிப்பாக இருக்கும். தடைகளை உடைத்தெறிந்து வெற்றி பெற முடியும். மாணவர்கள் அவசர முடிவுகள் எடுப்பதை தவிர்த்து விட வேண்டும். இன்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது இளம் பச்சை நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். இளம் பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும், சனிக்கிழமை என்பதனால் எள் கலந்த சாதத்தையும் காக்கைக்கு அன்னமாக கொடுத்துவிட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 6 மற்றும் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் பச்சை மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். உத்திராடம் இன்று பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளில் பங்கு கொள்வீர்கள். மனம் போல் வாழ்க்கை கண்டிப்பாக அமைந்துவிடக் கொடுங்க. மாற்றங்கள் ஏற்படும் வகையில் சூழல் இருக்கக்கூடும். நிதி தேவைகளை ஓரளவு பூர்த்தி செய்து கொள்வீர்கள். அடுத்தவரிடம் வீண் விவாதம் எதுவும் பேச வேண்டாம். திட்டங்கள் அனைத்தும் கண்டிப்பாக கை கொடுக்கும். உதாசீனப்படுத்தியவர்கள் மத்தியில் வாழ்ந்து காட்டுவீர்கள். இன்று உங்களுக்கு நல்லவைகள் நடைபெறும் நாளாக இருக்க கொடுங்க. மாற்றங்கள் கண்டிப்பாக ஏற்பட கொடுங்க. திருப்பங்களும் கண்டிப்பாக கை கொடுங்க. திருவோணம் அதிர்ஷ்டம் உங்களை தேடி வரக்கூடும். நிறைவான வாழ்க்கையை கண்டிப்பாக வாழ்வீர்கள். எதிலும் புதுமை படைக்கக்கூடிய சூழல் இருக்குங்க. விருப்பமான விஷயங்களை தன் ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். இன்று காரியங்கள் கண்டிப்பாக கை கொடுக்கும். சூழ்நிலைகள் சாதகமாக அமையும். இன்று விட்ட குறை தொட்ட குறை ஓரளவு சரி செய்து கொள்ளும் நாளாக இருக்க கொடுங்க. மனம் போல் வாழ்க்கை கண்டிப்பாக அமைந்துவிடக்கூடும். முடிஞ்சளவு குலதெய்வ வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள், அது போதும். அவிட்டம் நல்லவைகள் கண்டிப்பாக நடக்கும். சாதிக்கக்கூடிய வல்லமை பிறகு கொடுங்க. உணவு கட்டுப்பாடு இருப்பது மிக நல்லது. உற்றார் உறவுகள் வகையில் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். சொந்த பந்தங்கள் வருகை இருக்க கொடுங்க. நியாயமான விஷயங்களை தன் ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். இன்று உங்களுக்கு எது சரி எது தவறு என்று யோசித்து செய்வது நல்லது. குழப்பங்கள் இல்லாமல் பார்த்துக் கொள்வது நல்லது. மன அமைதியை ஏற்படுத்திக் கொள்வது மிக மிக நல்லது. கும்பம் ராசினியர்கள், இன்று வாழ்க்கையில் உங்களுக்கு திருப்பங்கள் நிறைந்த நாளாக இருக்கக்கூடும். விருப்பங்கள் எல்லாம் கண்டிப்பாக கைகூடும். கும்பம் ராசினியர்கள், பொருளாதார ரீதியாக ஏற்பட்ட சிரமங்களை சரி கட்டி விடுவீர்கள். வாங்கிய கடனை கொஞ்சம் கொஞ்சமாக அடைத்து விடுவீர்கள். கடந்த 2 நாட்களாக இருந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பீர்கள். விருப்பமான உணவுகளை எல்லாம் உண்டு மழுவீர்கள். கும்பம் ராசினியர்கள், இன்று வீடு மாற்றம் ஏற்படக்கூடும். மாற்றங்கள் ஒருவித வளர்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்கும். இன்று தீர்மானங்கள் அனைத்தும் கண்டிப்பாக நிறைவேறும். எவரிடமும் நிதானித்து பேசுவது மட்டும் மிக நல்லது. தொழில் வியாபாரம் வளர்ச்சி குறித்து சில முக்கிய முடிவுகள் எடுப்பீர்கள். அவசரமாக இதில் ஈடுபட வேண்டாம். உங்களுடைய அணுகுமுறையில் சில மாற்றங்கள் இருக்கும். அளவான பண வரவு கண்டிப்பாக கிடைக்கும். தியானம் செய்யக்கூடிய சூழல் இருக்குங்க. மனசுக்குள்ள புத்துணர்ச்சி ஏற்பட கொடுங்க. பாதுகாப்பு குறைந்த இடங்களுக்கு செல்ல வேண்டாம்.
வருமானம் கண்டிப்பாக திருப்தியை கொடுக்கும். வீண் அலைச்சலை ஏற்படுத்தாத வண்ணம் பார்த்துக் கொள்ளுங்கள். அவசரப்படாமல் நிதானமாக எதையும் செய்யுங்கள். வெற்றிக்கான சூழல் கண்டிப்பாக இருக்கும். எதிர்ப்புகளும் விலகி செல்லக்கூடும். எல்லா வகையிலும் நன்மை ஏற்படக்கூடும். பண வரவும் சீராக இருக்க கொடுங்க. நண்பர்களால் உதவிகள் கிடைக்கப் பெறுவீர்கள். புதிய நபர்களின் மூலம் இன்று முன்னேற்றம் ஏற்படக்கூடும். நட்பு மூலம் உங்களுக்கு நல்லது நடைபெறக்கூடும். எதிலும் உங்களுக்கு மகிழ்ச்சி உண்டாகக்கூடும். உடல்நல பாதிப்பு போன்றவை ஏற்பட்டு பெண்ணை சரியாக கொடுங்க. ஏற்கனவே செய்த ஒரு செயலை நினைத்து வருத்தப்பட நின்றிருக்கும். பார்த்துக் கொள்ளுங்கள். பயணங்கள் செல்லப்பட்ட திட்டம் வெற்றியை கொடுக்கும். தந்தையின் உடல் ஆரோக்கியத்தில் சிறு அக்கறை எடுத்துக் கொள்ளுங்கள். பெண்கள் இன்று நியாயமான விஷயங்களை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். பிரச்சனைகளுக்கெல்லாம் முடிவு கட்டுவீர்கள். வாழ்க்கையில் உங்களுக்கு நம்பிக்கை ஏற்படக்கூடும். காதல் மற்றும் கும்பம் ராசினியர்களுக்கு ஒரு புரியாத புதிர் போல்தாங்க இருக்கும். காதலில் கொஞ்சம் அமைதி காண்பதே மிக சிறப்பு. என்று மாணவர்கள் செய்கின்ற வேலையை நிதானமாக செய்யுங்கள். அற்புதமாக செய்யுங்கள். விளையாட்டுத் துறையில் வெற்றி பெற முடியும். மாணவர்களுக்கு எதிர்காலம் மிக சிறப்பாக அமைந்துவிடக் கொடுங்க. நல்லவைகள் நடைபெறும் நாள் என்றே சொல்ல முடியும். என்று முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது நீல நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். நீல நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும், சனிக்கிழமை என்பதினால் எள் கலந்த சாதத்தையும் காக்கை கன்னமாக கொடுத்துவிட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். அவிட்டம். இன்று நீங்க கொடுத்த வாக்குறுதியை எப்படியும் காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். மனம் இன்று நிறைவாக இருக்க கொடுங்க. அதிகாரம் செய்யக்கூடிய பதவிகள் தேடி வரக்கூடும். விருப்பமான விஷயங்களை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். நாள்பட்ட வியாதியிலிருந்து உடல் ஆரோக்கியம் மேம்படக்கூடும். திட்டங்கள் அனைத்தும் கை கொடுக்கும். சதயம். முயற்சி கண்டிப்பாக திருமணையாக்க கொடுங்க. பொருளாதார ரீதியாக ஏற்பட்ட சிரமங்கள் விலகி செல்லக்கூடும். கொடுத்த வாக்கை எப்படியும் காப்பாற்றி விடுவீர்கள். மனசுக்குள் ஒருவித மகிழ்ச்சி ஏற்படக்கூடும். உடல்நல பாதிப்புகள் ஏற்பட்டாலும் சரியாகி விடக் கொடுங்க. இன்று வெளி உலக தொடர்புகளை விரிவுபடுத்திக் கொள்வீர்கள். ஆசைகள் கனவுகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். போராட்டாத்தி. இன்று மனம் போல் வாழ்க்கை அமைந்துவிடக்கூடும். மதியத்துக்கு மேல் உங்களுக்கு நல்ல செய்திகள் வரக்கூடுங்க. விருப்பமான வேலைகளை தன் ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். திறமையின் அடிப்படையில் இன்று வெற்றி பெறுவீர்கள். இன்று அளவான பணவரவு கண்டிப்பாக ஏற்படக்கூடும். ஆசைகள் கண்டிப்பாக பூர்த்தியாகக்கூடும். நிதானமாக செயல்பட்டால் எதிலும் வெற்றி ஏற்படக்கூடும். இன்று உங்களுக்கு சீரான முன்னேற்றம் காத்திருக்குங்க. முயற்சி பண்ணுங்கள். கண்டிப்பாக வெற்றி நிச்சயம். மீனும் ராசினியர்கள் இன்று உங்களுக்கு பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் நாளாக இருக்க கொடுங்க. நட்பின் பெருமையை எண்ணி மகிழ்வீர்கள். எதிர்கால வாழ்க்கையில் உங்களுக்கு நம்பிக்கை கொடிவிடுங்க. தொழில் வியாபாரத்தில் ஏற்படக்கூடிய சிரமங்களை படிப்படியாக குறைத்துக் கொள்வீர்கள். தாராள பணவரவு கண்டிப்பாக ஏற்படக்கூடும். குடும்பத்தில் மங்கள நிகழ்வு ஏற்படக்கூடிய சூழல் இருக்குங்க. சந்திராஷ்டிரம் இருக்கும் காரணத்தினால் சில விஷயங்கள் உங்களுக்கு குழப்பம் இருந்து கொண்டுதான் இருக்கும். சந்திராஷ்டிரம் முடியும் வரை கொஞ்சம் அமைதி காணுங்கள். மற்றபடி உங்களுக்கு பெரிய பிரச்சனை இல்லைங்க. வருமானம் வருவது போல் இருக்குமே தவிர கொஞ்சம் காலம் கடந்துதான் வரக்கூடும். அலைந்து திரிந்து சில பணிகளை முடிக்க வேண்டியிருக்கும். அவசரப்படாமல் நிதானமாக எதையும் செய்தால் வெற்றி இருக்கும். சொந்த பந்தங்கள் வருகை இருக்க கொடுங்க. நிச்சயித்த காரியங்கள் கண்டிப்பாக கைகூடும். இன்று திட்டங்கள் அனைத்தும் கண்டிப்பாக கை கொடுக்கும். எல்லா வகையிலும் நன்மை ஏற்படக்கூடும். திறமையின் அடிப்படையில் இன்று முன்னேறி செல்வீர்கள். பாதுகாப்பு குறைவான இடங்களுக்கு தயவு செய்து செல்ல வேண்டாம். முக்கியமாக வாகனத்தில் செல்லும் பொழுது பொறுமையாக சென்று வர பாருங்கள். பேச்சை அளவாக பேசுங்கள். சந்திராஷ்டிரம் இருக்கும் காரணத்தினால் வேண்டாத வேலைகளில் ஈடுபட வேண்டாம். அடுத்தவருக்கு உதவிகள் செய்யக்கூடிய எண்ணங்கள் மேலோங்கும். அதிகாரம் செய்யக்கூடிய பதவிகள் வரக்கூடும். புதிய நட்பு மூலம் உங்களுக்கு மகிழ்ச்சி ஏற்படக்கூடும். உடல்நல பாதிப்புகள் ஏற்படும். வாய்வு ஏற்படுத்தக்கூடிய உணவு மட்டும் எடுத்துக்கொள்ள வேண்டாம். ஏற்கனவே செய்த ஒரு செயலை நினைத்து இப்பொழுது வருத்தப்பட வேண்டியிருக்கும். பார்த்துக் கொள்ளுங்கள். நட்பின் பெருமையை எண்ணி மகிழ்வர்கள். இருந்தாலும் கெட்ட சகவாசங்களை மட்டும் தயவு செய்து அடியோடு ஒழியுங்கள். மற்றபடி உங்களுக்கு பெரிய பிரச்சனை இல்லை. கணவன் மனைவி ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ளுங்கள். வேண்டாத வேலைகளை ஈடுபட வேண்டாம். என்று காதல் கொஞ்சம் குழப்பத்தை கொடுக்கும். என்ன முடிவு எடுப்பது என்று தெரியாமல் எடுத்துக்கொண்டிருப்பீர்கள். சந்திராஷ்டிரம் முடியும் வரை பொறுமையாக இருங்கள். இன்று பெண்களுக்கு திடீரென்று முன்கோபம் வரக்கூடுங்க. நாம சொல்லுகின்ற விஷயங்களை கேட்கவில்லை என்ற கோபம் இருக்கும். பெண்கள் வாய்வு ஏற்படுத்தக்கூடிய உணவை எடுத்துக்கொள்ள வேண்டாம். உடல் ஆரோக்கியத்தை நன்கு பார்த்துக் கொள்ளுங்கள். இன்று மாணவர்கள் படிப்படியாக முன்னேறுவீர்கள். சக மாணவர்களை மதிக்க கற்றுக்கொள்ளுங்கள். தேவையில்லாத வேலைகளில் ஈடுபட வேண்டாம். மாணவர்களுக்கு இன்று குழப்பங்கள் கண்டிப்பாக ஏற்படும் நாள் என்று சொல்ல முடியும். அதனை நீங்கள் தான் சரி செய்து கொள்ள வேண்டும். இன்று முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது பச்சை நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். பச்சை நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும், சனிக்கிழமை என்பதினால் எள் கலந்த சாதத்தையும் காக்கைக்கு அன்னமாக கொடுத்துவிட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 3 மற்றும் 5. அதிர்ஷ்ட நிறம் பச்சை மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள்.
போராட்டாத்தி என்ற விருப்பமான உணவுகளை உண்டு மழுவர்கள். என்ன ஒன்று சின்ன சின்ன பிரச்சனைகள் வரக்கூடும். பார்த்து பக்குவமாக எதையும் பேச வேண்டும். அவசர முடிவுகள் எடுப்பதை தவிர்த்து விட வேண்டும். காரியங்கள் கண்டிப்பாக சூடு பிடிக்குங்க. யதார்த்தமாக செயல்படக்கூடிய சூழல் இருக்குங்க. விருப்பமான விஷயங்களை தன் ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். என்று உங்களுக்கு மதிப்பு மரியாதை கண்டிப்பாக கொடிவிடுங்க. காரியங்கள் ஓரளவு கண்டிப்பாக வெற்றி நடை போடுங்க. இந்த நாள் உங்களுக்கு முயற்சியின் மூலம் முன்னேற்றம் ஏற்படும் நாள் என்றே கண்டிப்பாக சொல்ல முடியுங்க. உத்திரட்டாத்தி திருப்பங்கள் நிறைந்த நாளாக இருக்கக்கூடும். விருப்பங்கள் கண்டிப்பாக கைகூடும். மாற்றங்களும் ஒரு பக்கம் ஏற்படக்கூடும். பொதுநல வாழ்க்கையில் தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். புதிய அணுகுமுறையில் மாற்றங்கள் ஏற்படக்கூடும். சொந்த பந்தங்கள் வருகை இருக்க கொடுங்க. வருமானம் கண்டிப்பாக திருப்தியை கொடுக்கும். இன்று நீங்க புது புது விஷயங்களை எல்லாம் யோசித்துக் கொண்டிருப்பீர்கள். இந்த நாளை நீங்க மகிழ்ச்சியுடன் கொண்டாடி மகிழ்வது உங்க கையில் உள்ளது. யதார்த்தமாக செயல்படுவீர்கள். அதனை மட்டும் கொஞ்சம் சில இடங்களில் அலட்சியம் காட்டுவீர்கள். பார்த்துக் கொள்ளுங்கள். அலட்சியம் இல்லாமல் இருப்பது மிக நல்லது. ரேவதி தயவு செய்து அலட்சியம் காட்ட வேண்டாம். பொறுமையுடனும் நிதானமும் உடனும் இருப்பது நல்லது. சில குழப்பங்கள் இருக்கத்தான் செய்யும். நேர்மையை கண்டிப்பாக நிலைநாட்டிக் கொள்வீர்கள். அனைவரும் விரும்பும் விதத்தில் நடந்து கொள்வீர்கள். போட்டி பொறாமைகள் கொஞ்சம் இருக்கத்தான் செய்யுங்க. சில இடங்களில் கொஞ்சம் பார்த்து பேசுங்கள். ராசியில் சந்திராஷ்டிரம் இருப்பதினால் கொஞ்சம் சில இடங்களை விட்டு கொடுத்து செல்லுங்கள். என்று உங்களுக்கு பணவரவு சீராக இருக்க கொடுங்க. என்ன செய்வது என்று யோசித்து பார்த்து செய்யுங்கள். நல்லவர்களை கூட வைத்துக் கொள்ளுங்கள். சக நண்பர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருக்க கொடுங்க. என்று உங்களுக்கு முயற்சி கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். சூழ்நிலைகள் சாதகமாக இருக்கும். சில பாதிப்புகள் ஏற்பட்டாலும் சரியாகும். அது வரைக்கும் பொறுமையாக இருங்கள். நண்பர்களே, அடுத்த வீடியோ பதிவினை தேர்வு செய்வதற்கு முன் புகழ் மீடியாவை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.